ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த செஷனில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து சொன்னால் ஆஃபீஸ் டைமிங் சம்மந்தமான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மறந்துருப்போம், நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு சில விஷயங்கள். அதில் பற்றி நம்ம இந்த செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரீசன்ட் பீரியடில் வந்து அதிகமான பீப்புள் வந்து நியூ ஜாப்ஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ண போவாங்க, ஃப்ரெஷர்ஸ் போவாங்க. அப்படி அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸ் டைமிங்கில் இருக்கிற கடுமையான ஒரு இம்பேக்டுகள், அதாவது நம்ம ரோங்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் செஞ்சோம்னு சொன்னால் என்ன நடக்குங்கிற விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த செஷனில் வந்து அது சம்மந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது யாருக்கு கடுமையாக பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னால், இந்த ரீசன்ட் பீரியடில் வந்து ஜாப் எடுத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ரைட், இதில் வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன சொன்னால், அதாவது செக் இன் செக் அவுட், இதில் நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து கடும் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். ரைட், நான் வந்து டிரெக்டாக வந்து நம்ம டாபிக்குள்ளே நான் மூவ் ஆகிறேன். நம்ம வந்து டைமிங்கை வந்து நம்ம ஜென்ரலாக வந்து டிவைட் பண்ணலாம். என்ன சொன்னால், அதாவது நீங்கள் வந்து ஒரு கன்சல்டன்ட் ஃபேர்மில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே, கன்சல்டன்ட் ஃபேர்ம் இல்லை வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். அதே போல் வந்து நீங்கள் கண்ட்ராக்ட் ஃபேர்ம்லேயும் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம ரெண்டு வகையான சினாரியோவை வச்சு வந்து நம்ம இந்த செஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இப்போ வந்து நான் ஃபெஸ்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு கன்சல்டன்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால், ரைட், ஓகே, நீங்கள் கன்சல்டன்ட் சைட் குவான்டிட்டி சர்வேரோ, கோர்ஸ் மேனேஜரோ, சீனியர் கோர்ஸ் மேனேஜரோ, எந்த பொசிஷன் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் வந்து, அதாவது டைமிங் இந்த நீங்கள் ஃபிங்கர் மிஷினில் வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணினா ஜென்ரலாக வந்து நமக்கு தெரியும், அது நம்மளோட எண்ட் ஆஃப் த மந்தில் வந்து நம்மளோட பேமெண்ட் அப்ளிகேஷன், அதாவது கன்சல்டன்ட் அவங்களோட பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணுற டைமில் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நார்மலாக வந்து கிளைண்ட்டை நம்மளுக்கு பேமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கன்சல்டன் ஒர்க் பண்ணுற டைமில் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் வந்து உங்களோட பஞ்சிங் டைமிங் ஷீட் அதை வந்து நீங்கள் வந்து கன்சல்டனுக்கு வந்து சப்மிஷன் பண்ணணும். ரைட், அதில் வந்து என்ன விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து இது வந்து எந்த பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாங்கள் வந்து அதிகமான கன்சல்டன்ட் பேமெண்ட்டை வந்து கிளைண்ட் சைட்லேருந்து செஞ்சதால் வந்து ஓகே கேஸ். ஸோ இந்த செஷன் நம்ம கண்டினியூ பண்ணுறது ஒரு குயிக்கான அப்டேட்டை வந்து நம்ம ரீசனாக வந்து நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட கோர்சஸ் சம்மந்தமான ஒரு அப்டேட்டை சொல்லிட்டு நம்ம மூவ் ஆகும். ஸோ நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் 4 மெயின் கோர்சஸ், அதே போல் ஒரு 6 மாஸ்டர் கிளாஸஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இது சம்மந்தமான டீட்டெயிலான நம்ம நியூ வெப்சைட் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து நம்ம 4 மெயின் கோர்சஸில் வந்து சிவில் கியூஎஸ் ப்ராக்டிஸ், அதே போல் எம்இபி கியூஎஸ் ப்ராக்டிஸ், சிவில் காஸ்ட் எஸ்டிமேஷன், அதே போல் இன்டீரியர் ஃபிட் அவுட் கியூஎஸ் ப்ராக்டிஸ். ஸோ திஸ் இஸ் ஓவராலான ஒரு குவான்ட் டிசர்விங் ப்ராக்டிஸஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஒன் பிளாட்ஃபார்மில் வந்து எக்ஸஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அதே போல் 6 மாஸ்டர் கிளாஸ் சொல்கிற டைமில் வந்து இன்டீரியர் பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், சப் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட், இது வந்து போஸ்ட் கான்ட்ராக்ட்க்கு. அதே போல் வேரியேஷன் ப்ரோசஸ், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கல்குலேஷன், அதே போல் பிளான் ஸ்விஃப்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங், இந்த மாதிரி ஒரு 6 மாஸ்டர் கிளாஸஸ் வந்து நம்ம இந்த பேக்கேஜில் வந்து வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து எக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எல்லா கோர்சஸும் வந்து டிரெக்டாக வந்து நீங்கள் வெப்சைட்டில் எக்ஸஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ லைஃப் டைம் எக்ஸஸ். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக இது வந்து ஒரு பேசிக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படி நான் காட்டுறேன் வந்து, அதாவது சிவில் காஸ்ட் எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா இது வந்து நம்மளோட ஓவராலான சிலபஸஸ் என்னென்ன செஷன் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு அப்டேட். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு செஷனாக வந்து நீங்கள் கிளிக் பண்ண இந்த ரைட் சைடில் வந்து இந்த கிளாஸ் வீடியோஸுக்கு வந்து ஈஸியாக வந்து எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதே போல் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது சம்பந்தமான மேலதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து எங்களோட கிளாஸ் கோஆர்டினேட்டர் முகமது அஸ்லீம்ன்ற கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே சார், ஸோ இந்த செஷனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அவங்க ஒரு மிஸ்டேக்கில் வந்து உங்களுக்கு நான் இந்த செஷன் வந்து பப்ளிஷாக ஜென்ரலாக வந்து சொல்கிற மாதிரி. ஸோ நீங்களும் வந்து ஒரு கன்சல்ட் ஒர்க் பண்ணுற டைமில் இந்த வகையான மிஸ்டேக்கில் விட்டீங்கன்னு சொன்னால் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ரைட், நமக்கு தெரியும் வந்து என்ன சொன்னால், ஆஃபீஸ் டைமிங் சில கம்பெனியில் வந்து 8 AM. ஓகே, 8 AM. சில கம்பெனியில் வந்து 9 AM. அதே போல் ஆஃபீஸ் க்ளோசிங் டைம் வந்து ஜென்ரலாக வந்து சில கம்பெனிஸ் வந்து 5 PM. அதே போல் வந்து சில கம்பெனிஸ் வந்து 6 PM. ஓகே, ரைட். நம்ம வந்து இந்த இடத்த எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஆஃபீஸ் டைம் வந்து ஓகே 9 AM வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து வந்து நம்மளோட முடியுது வந்து ஒரு 5 PM வந்து முடியுதுன்ற மாதிரி நம்ம ஜஸ்ட் வந்து இமேஜின் பண்ணுவோம். ஸோ யூ ஆர் ஒர்க்கிங் எஸ் அ கன்சல்டன்ட் சைட் குவான்டிட்டி சர்வே. ரைட், நாங்கள் வந்து ஜென்ரலாக வந்து இந்த கன்சல்டன்ட் பேமெண்ட் வந்து செய்கிற டைமில் வந்து பார்க்குற வெரி இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயங்கள் வந்து என்னென்னு சொன்னால், இந்த டைமிங். அப்போ அந்த கன்சல்டன் ஒர்க் பண்ணுற பீப்புள் வந்து உரிய டைமுக்கு வந்து அதாவது ஃபிங்கரிங் வச்சிருக்காராங்கிறது தான் வந்து மெயினான கன்செப்ட் ஃபார் த பேமெண்ட். ஸோ இது ஒரு எப்படிப்பட்ட ஒரு இம்பேக்ட்ங்கிறத பாருங்கள். ரைட், இதில் வந்து ஜென்ரலாக ஒவ்வொரு கிளைண்ட்டும் வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸெப்டபிளான, அதாவது ஒரு சில நாளில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸெப்டாக வந்து, அதாவது நீங்கள் ஒரு சில ப்ராப்ளத்தில் வந்து டிலே ஆகலாம். அந்த டிலே ஆகிற டைமிங்கை சொல்ல வந்து நினச்சோன்னா பஃபரிங் டைம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அது ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு கம்பெனிலேயும் மேக்ஸிமம் வந்து ஒரு 10 minutes
ரைட். ஒரு 10 மினிட்ஸ் வந்து கீப் பண்ணுவாங்க. அப்போ 10 மினிட்ஸ் இது வந்து அதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் செக்இன் பண்ணக்கூடிய டைமிங் வந்து என்னதுன்னா ஒரு 9-10 AM. ஓகே ரைட். இதில் வந்து என்ன விஷயம் இருக்குதுன்னா, இந்த 9-10 என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து 9-10க்கு வைக்கல. அது உங்களோட ஆஃபீஸ் டைம் 9 என்று சொன்னால் ஒரு மாதத்தில் வந்து மேக்ஸிமம் ஒரு டூ மேக்ஸிமம் ஒரு 1 or 2 மேக்ஸிமம் 3 டைம் வந்து ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து லேட் ஆகக்கூடிய சான்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து முதலாவது நம்ம விளங்கணும். அதே போல் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஓகே, இதில் வந்து இதை நம்ம சொல்கிற வந்து என்ன சொன்னால் இந்த கான்செப்ட் இந்த 10 மினிட்ஸ் இது வந்து என்ன சொன்னால் லேட் சைன்இன் நம்ம அந்த பேமெண்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் லேட் சைன்இன். அதே போல் வந்து நீங்கள் 5 PM நீங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சு போகிறீங்கன்னு சொன்னால் இது வந்து லேட் சைன்இன். ஓகே, சைன்இன் ரைட். இதில் வந்து 5 PMன்னு சொன்னால் நீங்கள் வந்து எப்பயும் வந்து 5 PM பிறகு தான் வந்து பஞ்ச் வைக்கணும். ஜென்ரலாக வந்து 5 PMன்னு சொன்னால் ஒரு 5:01 PM அது 5 PM அப்படின்ற மாதிரி ஒரு 1 or 2 or 3 4 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் வச்சு நீங்கள் பஞ்ச் பண்ணலாம். அப்போ இது சொல்கிறது வந்து அதாவது இப்படி ஒரு கான்செப்ட் இப்படி தான் நம்ம ஜென்ரலாக வைக்கணும். சில பீப்புள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஏர்லியாக போகிற அவசரத்தில் வந்து செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு 4:55 வந்து பஞ்ச் அவுட் பண்ணுவாங்க, சைன் அவுட் பண்ணுவாங்க. இதை சொல்கிற வந்து என்ன சொன்னால் இந்த சினாரியோவை சொல்கிற வந்து என்ன சொன்னால் ஏர்லி சைன் அவுட். ஓகே, வெரி இம்பார்ட்டண்டான டேர்ம் ஏர்லி சைன் அவுட். ரைட். இப்படி இந்த ஏர்லி சைன் அவுட் அதே போல் லேட் சைன் இன் இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் எப்பயும் கீப் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஒர்க் வந்து உங்களை டெர்மினேட் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஜென்ரலாக வந்து நாங்கள் பேமெண்ட் அப்ளிகேஷன் அதாவது இந்த கன்சல்டன்ட் ப்ரொவைட் பண்ணுற இந்த பேமெண்ட்டை செய்கிற டைமில் வந்து இந்த லேட் சைன் இன் யாரும் வந்திருக்காங்களா அதாவது ஏர்லி சைன் அவுட் யாரும் போயிருக்காங்களாங்கிறத தான் மெயினாக பார்ப்போம். அப்படி இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் ஸ்பெஷலாக வந்து குவாரி சென்ட் பண்ணுவோம் அந்த ப்ராஜெக்ட் டைரக்டருக்கு, கன்சல்டன்ட் ப்ராஜெக்ட் டைரக்டருக்கு. ஸோ இந்த பர்சன் வந்து இப்படி லேட்டாக வந்திருக்கிறதுல வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் அப்படின்னு சென்ட் பண்ணுற டைமில் வந்து அந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த கன்சல்டன்ட் அந்த உரிய பர்சனுக்கு வந்து என்கொயரிக்கு சென்ட் பண்ணுவாங்க. வை யூ ஆர் லேட்டின் அப்படின்ற மாதிரி அவரை ரீசனை நமக்கு திரும்ப சென்ட் பண்ணுவாங்க. அப்படி மேக்ஸிமம் ஒரு மாதத்தில் 1 or 2 மேக்ஸிமம் 3 டைம் இஸ் ஓகே. ஸோ இதே வந்து ஒரு கண்டினியூ ஆகும்னு சொன்னால் ஸோ நாங்கள் வந்து அந்த பேமெண்ட்டை வந்து அவங்களோட அந்த எத்தனை நிமிஷம் லேட் ஆகுறாங்களோ அந்த ஏர்லி சைன்இன் அதே போல் லேட் சைன்இன் ஏர்லி சைன் அவுட் அதுக்குரிய டைமிங்கை வச்சு நாங்கள் பேமெண்ட்டை டிடெக்ட் பண்ணுவோம். ஸோ பேமெண்ட் டிடெக்ட் ஆகும்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் ஜென்ரலாக வந்து இப்போ உங்களுக்குரிய சேலரி வந்து கன்சல்டன்ட் வந்து கிளைண்ட் தர பேமெண்ட்டை வச்சு தான் உங்களுக்கு சேலரி வருது. அப்போ உங்களோட பேமெண்ட் நீங்கள் வந்து லேட்டாகி வரதால் வந்து உங்களோட பேமெண்ட் வந்து இல்லாமல் போகிறதுக்கு அதாவது கொஞ்சம் பேமெண்ட்டை வந்து இந்த 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படிலாம் போகிற டைமில் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ வந்து கிளைண்ட் வந்து உங்களோட பேமெண்ட்டு அதாவது கன்சல்டன்ட்டோட பேமெண்ட்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் க்ரியேட் ஆகும்னு சொன்னால் பர்சனலாக வந்து உங்களை வந்து ஒரு டெர்மினேட் பண்ணக்கூடிய சான்ஸ் உண்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த டைமிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஹை ரெக்கமெண்டட் என்னன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு 9 AM to 5 PM உங்களோட ஆஃபீஸ் டைம்னு சொன்னால் நீங்கள் வந்து இது வந்து இந்த பர்சனல் ஒரு ரெக்கமெண்டேஷன் மேக்ஸிமம் வந்து ஒரு 8:55 வந்து நீங்கள் அதாவது செக்இன் பண்ணணும். அதே போல் வந்து நம்மளை பர்ஃபெக்டாக வந்து ஒரு 5:55 ஒரு 5:05 வந்து பிஎம்முக்கு வந்து நம்ம செக் அவுட் பண்ணுறது. இந்த டைமிங்கை வந்து எப்பயும் வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு முதல் வந்து நம்ம செக்இன் பண்ணுறதுக்கு வந்து அதை வந்து நம்மளோட ஒரு டெய்லி ரூட்டீனை வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற டைமில் வந்து இது ஒரு எப்பயும் வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ நம்ம அந்த பேமெண்ட்டில் இஷ்யூ பண்ணுற டைமில் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர் என்ன செய்வான்னு சொன்னால் அந்த பர்சன்ட்டு டைமிங் வந்து சும்மா க்ராஸ் செக் பண்ணுவார். அந்த மாதிரி நம்மளோட டைமிங் வந்து எப்பயும் வந்து ஒரு ஏர்லி செக்இன் ஆகிக்கும்னு சொன்னால் அவங்க வந்து நம்மளை வந்து எப்பயும் வந்து அது ஒரு எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவ் ஓகே அந்த ஒர்க் என்வைரன்மெண்ட்டில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரெசிவ். ஸோ இந்த ஒரு விஷயம் அதே சேம் கான்செப்டை வந்து நீங்கள் கான்ட்ராக்டர் சைடில் வந்து ஒர்க் பண்ணிக்கொண்டு சொன்னால் இது வந்து கொஞ்சம் வெரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். கான்ட்ராக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொண்டு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த டைமிங் வந்து ஜென்ரலாக வந்து 8 AM to ஜென்ரல் அப்படி தான் இருக்கும் ஒரு 6 PM சம்திங். ஸோ இதில் வந்து நீங்கள் லேட்டாக என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட ப்ரொபேஷன் பீரியடில் வந்து கான்ட்ராக்டர் சைடோ கன்சல்டன்ட் மெயினாக வந்து அவங்க பார்க்குற ஒரு விஷயம் வந்து என்ன சொன்னால் டைமிங். அப்போ உங்களோட 3 மாத ப்ரொபேஷன் பீரியடில் வந்து இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸாக இருக்கீங்களோ வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு ஹை லெவலாக வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ரைட். மெயினாக வந்து உங்களோட லைன் மேனேஜர்ஸ் வந்து ஒரு 3 மந்த் முடிஞ்சிட்டு சொன்னால் உங்களோட ப்ரொபேஷன் பீரியட் வச்சு அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து உங்களோட ஒர்க் ஸ்டைல் அதே போல் வந்து உங்களோட டைமிங் அந்த 2 மந்த் பர்ஃபெக்டாக மேட்சாக அப்படின்னு சொன்னால் உங்களோட ப்ரொபேஷன் வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து கம்ப்ளீஷன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சில பீப்புள் வந்து ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக செய்வாங்க வந்து பட் இந்த டைமிங்கை வந்து ஃபுல்லாக மிஸ் பண்ணுவாங்க. 8 சொன்னால் அவங்க வந்து 8:15 எப்பயும் செக்இன் பண்ணுவாங்க. அதே போல் வந்து ஒரு 6 PM சொன்னால் ஒரு 5:45 வந்து லீவ் ஆவா கம்பெனி அவுட். அதெல்லாம் வந்து தட் இஸ் ராங் ப்ராக்டிஸ். ஸோ இந்த வகையான
ஒரு பீப்புளை வந்து நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இதை வந்து அதாவது நீங்கள் என்ன வகையான கான்ட்ராக்டரோ, என்ன வகையான கன்சல்டனோ, என்ன வகையான கிளைண்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணினா வந்து டைமிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த டைமிங்கை வந்து நம்ம எப்பயும் வந்து ஒரு ஏர்லியாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து செக்இன் பண்ணணும், ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக வந்து செக் அவுட் பண்ணணும். செக் அவுட் பண்ணுற டைமில் வந்து பெர்ஃபெக்டாக வந்து நம்மளோட அந்த ஒர்க் வந்து அது போய்கொண்டிருக்கும். ஸோ இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணக்கூடிய சான்ஸ் க்ரியேட் ஆகும்னு சொன்னால் இது வந்து உங்களோட கரியரை வந்து டோட்டலி வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய சான்ஸ் உண்டு. ஸோ இந்த செஷன் வந்து நம்ம இப்போ நான் பேசுகிற விஷயங்கள் வந்து ரீசெண்டாக ஜாயின் பண்ணின பீப்புள், அதே போல் வந்து இதை பற்றி ஒரு நாலேஜ் ஒன்று இல்லாத பீப்புளுக்கு வந்து ஒரு ஹை லெவல் நாலேஜ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்குன்ற மாதிரி என்ற ஒரு ஹோப். ஸோ இந்த செஷன் வந்து உண்மைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர்குலேட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட ரீசனாக வந்து நம்ம லான்ச் பண்ணி நம்ம கோர்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ எங்களோட கிளாஸ் கோடின் முகமது அஸ்லின்ற கான்டாக்ட் நம்பர் மாரி எங்களோட கிளாஸஸ் எங்களை பற்றிய QS கிளப் சம்மந்தமான என்ன என்கொயரி உங்களுக்கு தேவையோ அது சம்மந்தமாக எங்களை டிரெக்டாக நீங்கள் ரீச் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ நான் இந்த செஷனில் வந்து சொல்ல வந்த இந்த விஷயம் வந்து என்ன சொன்னால், அதாவது ஆஃபீஸ் டைமிங் நான் சொல்ல வந்த விஷயம் வந்து அதாவது இந்த செக்இன் செக் அவுட்டில் வந்து நீங்கள் எவ்வளோவா நீங்கள் வந்து ஹை லெவல் ஃபோக்கஸோடு இருக்கீங்களோ அதே அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒர்க்லேயும் வந்து உங்களை ஒரு ப்ரொமோஷனோ அதே போல் உங்களை ப்ரொபேஷன் பீரியடை வந்து பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு வந்து இந்த டைமிங் வந்து ஒரு ஹை லெவலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது வந்து என்ற ஒரு ஹோப். ஓகே கைஸ், ஸோ see you to another one of same great informative video. Thanks guys.